வல்லவர் சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவார்த்தைக்கு நன்றி. இந்த ஒரு நாள் காலை தியான பகுதியாக இறைவார்த்தையை நாங்கள் தியானிக்கிற இந்த வேலையை ஆசீர்வதியும். இயற்கை கால சாதம் கரடு தடையெல்லாம் கிடைத்து ஒவ்வொரு நாள் கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். என்னுடைய இருதயம் ஆண்டவரை திறந்து சந்தோஷ ரட்சிப்பை நிறைந்து ஒரு விடுதலையும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ரட்சிப்பின் நிச்சயத்தோடு வாழ நீர் ஆதரவாக இருந்த நடத்தும்படி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரத்திலிருந்து தொடர்ந்து நாம் விட்டு கொடுத்தல்ங்கிற ஒரு தலைப்பில் தியானிக்க போகிறோம். விட்டு கொடுக்கறது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் அஸ்திபாரம். விட்டு கொடுக்கிற மனிதன் யாராக இருந்தாலும் ஒரு நாள் கெட்டு போவதில்லை. கெட்டு போக நினைக்கிறவன் விட்டு கொடுப்பது இல்லை. நம்ம கெட்டு போகிறதுக்கு பின்வாங்காமல் ஆத்தும ஈடேற விசுவாசியாக இருப்போம். அதனால் முற்பிதாக்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய ஜீவியத்தில் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்க என்பதை குறித்து நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த நம்முடைய ஜீவியத்தை நாம் கர்த்தருக்கு மகிமையாக வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த காலை வேளையில் உங்கள் வீடு முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவதாக. நீதிமான் வீட்டில் அநேக பொக்கிஷம் உண்டு. நீதிமான் வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். God bless you. கர்த்தர் மகிமைப்படுவாராக. இதே வார்த்தையை ரோமாபுரி சபை புஸ்தகம் பவுல் 15:1 எழுதுகிறார். ஒரு 3 வசனம் 4 வசனம் வாசிக்கலாம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பலவீனருடைய பலவீனத்தில் தாங்கணுமா? நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஆமென். நிந்திக்கிறவங்க, தூசிக்கிறவங்க அவளுடைய வாழ்க்கைக்காக வாழ்ந்தார். தன்னை தூசிக்கிற, விரோதிக்கிற, கன்னத்தில் அரைஞ்ச, காரி துப்புன அவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்காக சிலுவையில் தன் ஜீவனை அர்ப்பணித்தார். இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் சில நேரத்தில் நம்ம பலசாலியாக இருக்கிறதுனால பலவீனமாக இருக்கிறவங்கள ஆவிக்கிற அற்பமாக பேசுகிறோம். அப்படி நம்ம நினைக்கக்கூடாது, அற்பமாக பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. அவங்களுடைய பக்தி விருத்திக்கு உண்டாகும்படி அந்த பலவீனமான சூழ்நிலையில் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கணும். பாருங்கள், வேதத்தில் மனைவியானவள் பலவீன பாத்திரம் சொல்லப்படுகிறது. உங்களுடைய ஜெபத்துக்கு தடை வராமல் இருக்கும்படி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. வேதம் பலவீன பாத்திரம் நம்ம வேதத்தில் கணவன் மனைவியைத்தான் வேதம் சொல்லுறது. அப்படி நீங்கள் பலவீனமாக இருக்கிற அந்த பாத்திரங்களை கனப்படுத்துங்க. அவனுடைய பலவீனத்தை வச்சு அற்பமாக நினைக்காதீங்க. நம்ம ஜெபங்களுக்கு தடை வராதபடி அவங்களுடைய பலவீனத்தில் நீங்கள் அவங்களுக்கு பலனாக இருந்து அவங்களுக்கு நன்மை உண்டாகும்படி ஆசீர்வாதமாக இருக்கும்படி அவங்க பலவீன நேரங்களெல்லாம் நீங்கள் ஒரு பலனாக நின்று சப்போர்ட் பண்ணுங்க. அதனால் கர்த்தருடைய நிறைய பேர் சொல்கிறோம், சகோதரி சொல்லுவாங்க, என் கணவர் தான் அந்த கரெக்டான ஜெபம் பண்ண, ஊழியம் செய்ய, வேதத்தை என்னை சப்போர்ட்டாக இருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, சில சகோதர மனைவி சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. நீங்கள் அதே போல் ஒருவருக்கொருவர் யார் எந்த பலத்தில் காரியத்தில் பலனாக இருக்கீங்களோ பலவீனமாக இருக்கிறவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ஒருவர் சார்ந்து பட்சமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நம்ம உயர்த்தப்படுவோம். இந்த கால வேளையில் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார். எதில் பலவீனமாக இருக்கிறாங்களோ, வீட்டுக்காரர் இல்லை சகோதரி வீட்டுக்காரங்க இருக்காங்களோ அதில் பலவீனமாக பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நீங்கள் பலனாக இருங்க. பிள்ளைகள் சொல்லணும், எங்கள் அப்பா எனக்கு வாரந்தோறும் சர்ச்சைக்கு ஜெபத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தி நடத்திடுவார், எனக்கு அவர் அந்த ஆவிக்கிற வாழ்க்கை வளர்ச்சிக்கு காரணம் அப்படி சொல்லணும். நன்மை உண்டாகும்படி கிறிஸ்துவும் நம்மை தன்னை நிந்திக்கிறவர்களுக்காக, தூசிக்கிறவர்களுக்காக தான் அவர் பிதாவை நோக்கி பரிந்து பேசினார். இந்த செய்தி கேட்குற தேவ பிள்ளைகளே,
சிலருடைய பலவீனமாக இருக்கும் கோவப்படுறது, சில அசட்டமா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அற்பமாக எண்ணாதீங்க. அவங்க வளருவதற்கு நன்மை உண்டாகும்படி அவங்களுக்கு காரணமாக இருங்க. கர்த்தர் தாமே அந்த பலவீனரை தாங்குகிற பிள்ளைகள் நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் இன்னும் அதிகமான கிருபைகளை தருவார். பவுல் சொல்லுகிறார், எல்லாருக்கும் நான் எல்லாம் அணைங்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்து உயர்த்துவார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென்.